ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே கேஷ்யூ ப்ராசஸ் பற்றி வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பாயிலிங் எப்படி பண்ணுறாங்க, அந்த பாய்லரோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த பாயிலிங்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். பாயில் பண்ணி அந்த முந்திரி கொட்டைகளை வந்து அவிச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கூலிங் டைம் போகிற மாதிரி வச்சிடுறாங்க. இது எதுக்காக கூலிங் டைம் போடுற மாதிரி வைக்கிறாங்கன்னா, அப்படியே நம்ம கட் பண்ணோம்னா அந்த தோடோடு சேர்ந்து வந்து இந்த உள்ளே இருக்கிற பருப்பும் நஞ்சு போயிடும். அதனால தான் வந்து அந்த கூலிங் டைம் விடுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இது வந்து ஒரு மேனுவல் கட்டிங் ப்ராசஸ் தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. அந்த கொட்டைகளை அவிச்சதுக்கப்புறம் கூலிங் டைம் விட்டுட்டு இந்த மாதிரி கையாலேயே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறாங்க. இந்த மிஷின் தான் வந்து மேனுவல் கட்டிங் மிஷின். நீங்கள் பார்க்குறீங்க, இப்போது இந்த அம்மா ஒன்று தட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இது என்னென்னா, நம்ம கேரளா சைட்லாம் வந்து ரோஸ்ட் பண்ணி கையால் உடைப்பாங்க. அதில் கட்டிங்கில் வந்து 2 வகை இருக்குது. அதில் உடைப்பு ஒன்று இருக்குது, அதையும் நான் இதில் காமிச்சிருக்கிறேன்.